தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் மொபைலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் இல்லை. ஸோ அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி ஓட்டுறது அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெட்மி நோட் 5 ப்ரோ. இது என்னோடய பழைய மொபைல். ஸோ இதுக்கான டெம்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெம்பர் மாதிரி தான் இருக்குது. ஃபுல் டெம்பர்னால் எட்ஜ் டு எட்ஜ் வரும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 D கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதாவது ஒரு 30% ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா அடியை இது தாங்கிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு டேமேஜ் ஆகாதுன்னு நினைப்போம். ஸோ அதுவும் உண்மை தான். அதேமாதிரி மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. நீங்கள் உங்கள் கையில் இருக்க சின்ன சின்ன துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் போகிறதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்துட போகிறதில்ல. ஸோ டச்சோட சென்சிட்டிவும் மாறிடாது. ஸோ இதை போட்டால் உங்களுக்கு மொபைலுக்கு சேஃப் தான். ஓகேங்களா? டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஏதாவது ஒயிட் கலர் வால்பேப்பரோ அப்படி ஒயிட் கலர் வால்பேப்பர் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ்க்கு போய்டுங்க. செட்டிங்ஸில் போய்ட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஓட்டும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எதுக்காக நான் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும், அதாவது இந்த கார்னரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் டெம்பர் கிளாஸை கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் ஒட்ட முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பான டிஸ்பிளே, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்து உங்களால் சென்டர் பாயிண்ட்டை பார்த்து ஒட்ட முடியாது. அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை மேக்ஸிமம் பார்த்து ஒட்டினீங்கன்னா உங்களோட டெம்பர் கிளாஸ் அக்யூரேட்டாக கரெக்டாக உட்காரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட டிஸ்பிளேவை க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இந்த பெரியவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கண்ணாடி யூஸ் பண்ணும்போது அதில் கிளாத்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கிளாத் ஏதாவது சாஃப்டான கிளாத் இந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய டிஸ்பிளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி ஓட்டுறதுன்ற பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேயில் ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன டாட்ஸ் இருந்தால் கூட உங்கள் டிஸ்பிளேயில் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பபுளாக முடியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அமைதியான பிளேஸ்மெண்ட்டில் எதுவும் டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பொறுமையாக இப்படி வந்து ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணிங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ க்ளீன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், டெம்பர் ஓட்டினா போதும். ஸோ இப்போ இதில் இருக்க டஸ்ட்லாம் மேக்ஸிமம் நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு இடத்துல பக்காவாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெம்பர் கிளாஸ் என்ன பண்ணுங்கள், அழகாக இதை வந்து பிரிங்க. ஸோ இதை வந்து பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை பிரிச்சுட்டு இது தனியாக வச்சுருங்க. ஸோ இது எதுக்கு தனியாக வைக்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது திடீர்னு டஸ்ட்டு வந்துச்சுன்னா அது மூலிமா நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோலும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நான் டிஸ்பிளேவை ஆன் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ டிஸ்பிளேவை எந்த அளவுக்கு நான் ஆன் பண்ணி பார்க்குறேனோ அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சென்டர் பாயிண்ட் நான் வச்சு தான் ஓட்டுறேன். ஸோ டெம்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக எடுக்கணும். சென்டர் பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் பாருங்கள், நான் கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த கார்னர்லேயும் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரைட் சைடு கார்னரில் இங்கேயும், ஸோ இந்த சைடு கார்னரில் இந்த சைட்லையும் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி மேலே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மேலே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மேலே நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே கீழே வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வச்சு தான் நீங்கள் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்க்ரீன் வந்து இப்போ ஆனில் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து கிளியராக ஓட்டியிருக்கேன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ விடுறேன் பாருங்கள். டெம்பர் கிளாஸ் கரெக்டாக ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு கிளியராக ஓட்டுறோமோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்டும் போது இந்த மாதிரி நடுவில் ஏதாவது பபுள் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கார்னரில் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டெம்பர் கிளாஸ் வெளியே வரும். ஸோ இது இழுக்கும் போது அந்த பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் வந்து மறுபடியும் படும். ஸோ மறுபடியும் விட்டுட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பர் கிளாஸ் ஓட்டிக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ஓட்டிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டும், அதாவது இந்த மேலே இருக்க சென்டர் பாயிண்ட் தான் நீங்கள் மேலே பார்க்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னர் இல்லை ரைட் சைட் கார்னர் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டாலே போதும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியலனா ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் இந்த சைட்லையும்
இந்த சைட்லேயும் கரெக்டாக உட்காந்துரும். கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ உட்காந்துருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ டெம்பர் கிளாஸ் கிளியராக ஒட்டியிருக்கேன், நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் கைஸ். கரெக்டாக நீங்கள் ஒட்டினீங்கன்னா பக்காவான ஃபினிஷிங் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். டெம்பர் கிளாஸ் ஒட்டதை பற்றி எப்படின்னு பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.